வணக்கம் ஃப்ரெண்ட், நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு வசனம் கேட்கலாமா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆமாப்பா, நம்மளை விரோதியா நினைச்சவங்கள அன்பு செஞ்சு பாருங்களேன். நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு சாபமிட்டவங்கள நல்லா இருக்கணும்னு வாழ்த்தி பாருங்களேன். நம்ம மேலே வெறுப்புணர்வு காட்டினவங்க மேலே நல்லா இருக்கணும்னு நல்லது செஞ்சு பாருங்களேன். நம்மளை பழிச்சவங்க, குறை சொன்னவங்க, நம்முடைய மனசையும் உடம்பையும் வேதனைப்படுத்தினவங்களுக்காக கர்த்தர்கிட்ட அவங்கள பற்றி பேசி பாருங்களேன். நிச்சயமாக சொல்கிறேன், யாரெல்லாம் உங்களை விரோதியாக நினச்சாங்களோ, சாபமிட்டாங்களோ, கிண்டல் பண்ணாங்களோ, குறை சொன்னாங்களோ, கஷ்டப்படுத்தினாங்களோ, அவங்க எல்லாம் ஒரு நாள் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. உங்களை நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. உங்க கூட கர்த்தர் இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிடிச்சிருந்தா அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வாராம். இன்னைக்கு சந்தோஷத்தோட நம்ம வேலை தொடங்கும்.